பிரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி பாஜக இந்த உறவுகள் இங்க ரொம்ப சீரா இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தாங்க இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதுனா ஒண்ணுனா முன்னாடி எல்லாம் பாஜக முன்னாடி வந்து நின்னு எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. எங்க ஆளப்பா எதிர்க்கிறீங்க, நாங்க இருக்கிறோம்பா சப்போர்ட்டிவா அப்படின்னு பாஜக அதிமுகவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. ஆனா இப்போ சமீபத்துல பாஜகவுடைய நகர்வு இங்க தாவேகாவை நோக்கி போகுதா, அதிமுகவை கைவிட்டுட்டு தாவேகா பக்கம் யூட்டன் அடிக்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை தாவேகா பக்கம் இழுக்கும் போது கூட இங்க பாஜக ரொம்ப அமைதி காத்திருந்தாங்க. ஒரு அதிரடியான கருத்துகளோ விமர்சனங்களோ கண்டனங்களோ எதுவுமே வைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அமித்ஷா அவர்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறார், ஏன் இந்த அளவுக்கு பொறுமை காக்கணும், ஏன் இந்த அளவுக்கு பாஜக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும், ஏன் அதிமுகவை கை கழுவிட்டாங்களா அப்படின்னு பல கேள்விகளும் சந்தேகங்களும் அதிமுகவுக்கு இருந்தது உண்மைதான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆளுநர் கிட்ட இங்க குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா நாங்க வந்து என்ன பண்றோம், கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். ஆனாலும் இங்க ஆளுநர் அவர்கள் ஏன் அதிரடியான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு, அப்போ இங்க என்ன நடக்குது, இவங்களுக்குள்ள என்ன கூட்டு இருக்குது அப்படின்னு அதிமுக ரொம்ப சந்தேகத்தின் பார்வையிலே பாஜகவை பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா தொடர்ச்சியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பாஜக செய்யற எல்லா விஷயங்களையும் தமிழ்நாட்டில் அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா கருத்து சொல்லாம எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா இப்போ முதல் முறையா அதிமுக பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சமீபத்துல அன்புமணி அவர்கள் மேகதாது அணை விவகாரத்தை பத்தி நாடாளுமன்றத்துல எழுத்துப்பூர்வமா ஒரு கேள்வியை கேட்டாருங்க. அதாவது மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடுடைய பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒண்ணு கேட்கிறாரு, எழுத்துப்பூர்வமா கேள்வி கேட்கிறாரு. இதற்கு பாஜகவுடைய இணை அமைச்சர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இல்ல இல்ல கர்நாடகா எந்த மாநிலத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்க தேவையில்ல, ஒரு கர்நாடகா மாநிலம் ஒரு அணை கட்டுறதுக்கு கேரளா மாநிலத்தையோ புதுச்சேரி மாநிலத்தையோ இல்லாட்டி தமிழ்நாடு மாநிலத்தையோ ஆந்திர மாநிலத்தையோ யாருக்கிட்டையுமே பர்மிஷன் கேட்க தேவையில்ல, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுக்குறாரு. இது உண்மையா பொய்யா அப்படின்றது ஒரு பக்கம் விவாதமா இருக்குது. ஏன்னா 2001 2007 காலகட்டங்கள்ல நடுவண் நீதிமன்றமும் அதாவது காவிரி நடுவண் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தெல்ல தெளிவா உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த காவிரி படுகை அப்படின்றது எந்தெந்த மாநிலத்துக்கு உதவியா இருக்குது, எந்தெந்த மாநிலத்து வழியா போகுது, அந்தந்த மாநிலத்தினுடைய பர்மிஷன் வேணும். நீங்க ஒரு அணை கட்டுறீங்க, இப்போ வந்து மேல இருக்கிறாங்க கர்நாடகா, நம்மளுக்கு மேல இருக்கிறாங்க, கர்நாடகா மேல இருக்குன்னா கேரளாக்கு வரும், தமிழ்நாட்டுக்கு வரும். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாநிலத்தினுடைய பர்மிஷன் வேணும், அவங்களுடைய பர்மிஷன் இருந்தாதான் நீங்க அணை கட்ட முடியும் அப்படின்னு 2001 காவிரி நடுவண் நீதிமன்றமும் 2007 உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இணையமைச்சர் என்ன சொல்றாருன்னா இங்க பர்மிஷன் தேவை கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டாரு. ஆனா இது பெரும் பேசும் பொருளா இருந்தது. மேகதாது அணை விவகாரம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பாதகமா இருக்கும், ஏன்னா இப்பவே நடுவண் நீதிமன்றமும் அதே போல உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு 277 டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுத்து ஆகணும். ஆனா நமக்கு ஜூன் மாசம் ஜூலை மாசம் வர வேண்டிய டிஎம்சி தண்ணீரை இன்னும் வரவே இல்லை அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது ஏன் கர்நாடகா மாநிலம் தமிழ்நாட்டுக்கு இங்க ஓரவஞ்சனை செய்யறாங்க, ஏன் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இப்போ இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 மாநில காங்கிரஸ் தலைவர்கள் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கர்நாடக காங்கிரஸை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக வரலாறு தெரியாம பேசுறாங்க, விஷயம் தெரியாம பேசுறாங்க அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் வந்து என்ன பண்றாங்கன்னா திமுக மேல ஒரு அட்டாக் பண்றாங்க. ஹலோ சார், இங்க ஆட்சியில இருக்கிறது தாவேகா, தாவேகா கூட்டணியில இருக்கிறது நீங்க, உங்க ஆட்சி உங்க கட்சி தான் மாநிலத்துல கர்நாடக மாநிலத்துல ஆட்சியில இருக்கு. சோ இங்க இருக்கிற காங்கிரஸ் இந்த விஷயத்தை எவ்வளவு ஸ்மூத்தா செய்து முடிக்க முடியும், ஆனா இத என்ன பண்றாங்க காங்கிரஸ் போக்கடிக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதுக்கு திமுக பொய்யான தவறுகளை கொடுக்குறாங்க, பொய்யான விஷயத்தை பரப்புறாங்க அப்படின்னு திமுக மேல இங்க இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்றாங்க பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கட்சியில எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. திமுக ஒரு பக்கம் எதிர்க்குது, அதே போல இந்த பக்கம் இருக்கிற இடதுசாரிகள் விசிகா பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த மேகதாதான விவகாரத்துல இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசையும் அதாவது தாவேகா அரசையும் ஒன்றிய பாஜக அரசையும் எதிர்க்கிறாங்க. ஆனா
இது அதிமுக எதிர்க்குமா எதிர்க்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்தது. இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்னா, ஏன் விஜய் கர்நாடக விஷயத்துல விவசாயிகள் விஷயத்துல இவர் மெத்தன போக்கில் இருக்கிறாரு, ஏன் மேகதாது அணை விவகாரத்திலும் காவிரி நதிநீர் விவகாரத்திலும் ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்கிறாரு அப்படின்னா, ஜனநாயகன் படம் அங்க கர்நாடக மாநிலத்துல அடிபட்டுருமோ, வசூல பாதிச்சிருமோ. ஏன்னா அதோட ப்ரொடியூசர் இருக்கிறார வெங்கட நாராயணன், அவர் கர்நாடகக்காரர். சோ அப்படி இருக்கும்போது அங்க ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆயிருமோ. நம்ம இங்க என்ன பண்ணலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் சொல்லிட்டு எதிர்த்து நம்ம குரல் கொடுப்போம். அங்க கர்நாடகால அங்க அமைப்பினரும் சரி மற்றவங்களும் சரி இந்த படத்தை ஓட விடல, விஜய் எதிர்த்து பேசிட்டாரு, அதனால தண்ணி கொடுக்க கூடாது, படத்தை ஓடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்றாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுது ஏன் விஜய் மௌனம் காக்கணும் அப்படின்னு இப்போ கூட்டணியில இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகாரப்பூர்வமா இன்னமும் அதிமுக இருக்குதே, எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவர். ஆனா எடப்பாடி பழனிசாமி இங்க பாஜகவை பகிரங்கமா எதிர்க்க துணிக்க ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா இங்க அதிமுக பாஜகக்குள்ள இந்த உறவு அப்படின்றது விரிசல் அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் எதுக்கு நான் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு சப்போர்ட்டிவ் வராத பாஜகவுக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு அதிமுக என்ன பண்ணிருச்சு, பாஜகவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த ஒன்றிய இணை அமைச்சரை கடுமையான விமர்சனங்களை கொண்டு அவர் என்ன பண்றாரு, அட்டாக் பண்றாரு. ஒன்றிய அமைச்சருக்கு விவரம் தெரியல, விவரம் தெரியாம என்ன பண்றாரு, விஷயத்த சொல்றாரு. தமிழ்நாடுடைய பர்மிஷனும் கேரளாவுடைய பர்மிஷனும் கர்நாடகாவுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ஒவ்வொரு மாநிலத்துல அந்த நதி அப்படின்றது பாத்தீங்கன்னா தேசியத்துக்கு தான் சொந்தமே கண்டி அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தம் கிடையாது. இது பொதுவான விஷயம், எல்லா மாநிலத்துக்கும் பொதுவான விஷயம், சொந்தமான விஷயம். ஒரு மாநிலம் மட்டும் சொந்தம் கொண்டாடுறது நல்லது கிடையாது அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா எடப்பாடி பழனிசாமி ஐயா ரொம்ப இங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது இங்க பாஜகவுக்கு நேர் எதிர் துருவத்துல எடப்பாடி பழனிசாமி நின்னுட்டார். அமித்ஷாவை மோடி அவர்களை எதிர்க்கிறதுக்கு இங்க எடப்பாடி பழனிசாமி துணிந்து விட்டார். இதுக்கப்புறம் பாஜக உதவி நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா பாஜக நம்மளை விட்டு எந்த திசையில போறாங்க, யார்கிட்ட போறாங்க அப்படின்றத அதிமுக ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிச்சு. இதுக்கப்புறமா நம்ம பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நம்முடைய கட்சியை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு இப்பதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஞானம் ஒளிச்சிருக்குது அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சோ பாஜக ஒரு விஷயத்தை செய்யுதுன்னா இங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல பாஜக சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ அதிமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எந்த விஷயம், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், வகுப்பு திருத்த சட்டமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் பாஜகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணியிருந்தாங்க. நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்புல கூட அதிமுக பாஜகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ இத்தனை காண்டு காலமா இப்போ என்ன பண்றாங்க, பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நின்று அடிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்றதுதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தின கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.